சோ வெல்டிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேட் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு சிம்பிளா ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று வேணும். இந்த கேப் எதுக்கு அப்படின்னா நம்ம அடிக்கக்கூடிய மெட்டல், அதாவது வெல்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்புக்குள்ள போய் மெல்ட் ஆகி குறுகி ஃபில் ஆயிட்டே வரும். சோ இந்த மாதிரி நம்ம அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெல்டிங் லாங் லைஃப் இருக்கும். கிராஷ் டெஸ்ட் பண்ணுவாங்க. வெல்டிங்ல வந்து 60% வெல்ட் அடிப்பீங்கல்ல, சோ அதை வந்து பாத்தீங்கன்னா பல துண்டுகளா கட் பண்ணி பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து நீங்க வந்து அடுத்த கோட கணக்கு பண்ணீங்கன்னா 3.2 mm அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் வருது பாத்தீங்களா. இந்த 3.2 mm க்கு வந்து வெல்டிங் சார்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது தியரி மெத்தட்ல நான் பேசுறேன். தியரி மெத்தட்ல நம்ம படிக்கும் போது நம்ம கத்து கொடுக்குற விஷயங்கள் தியரி மெத்தட்ல ஒரு சார்ட்ல எவ்வளவு ஆம்பியர் வைக்க சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னா 80 ல இருந்து 120, அதாவது 80 ல இருந்து 120 குள்ள ஆம்பியர் செட் பண்ணி வெல்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 150 ல செட் பண்ணிருக்கேன். இங்க இந்த இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெல்டிங் ராட் ஃபுல்லா கரையிற வரைக்கும் அடிச்சிருக்கோம். இப்போ வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸை நம்ம வந்து எடுப்போம். இதுல மேல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸை எடுப்போம். இப்போ இதுல இருக்கக்கூடிய வெல்டிங் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சிருக்கும் போது